ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான மாற்றங்களை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கும் விதையில் தான் இப்போ அதிரடியாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதமான மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. அதில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலையிலும் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் வரப்போகுது. அதேமாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. அதேமாதிரி சிலிண்டர் விலையிலும் மாற்றங்கள் வரும். அதேமாதிரி கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவர்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி எரிபொருள் விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஐ பரிவர்த்தனையிலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி வங்கிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 6 விதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகுது. இந்த வகைக்கெல்லாம் மாற்றங்கள் இப்போ வரப்போகுது. என்னென்ன ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்க போகுது. ஒரு மீண்டும் கவனத்திற்கு ஈட்டக்கூடிய வகையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது. இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற இப்போ ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக சிலிண்டர் விலை முதல் அதேமாதிரி யூபிஐ வரை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா வருகிற ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி முதல் பணம் சார்ந்த விதிமுறைகள் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள் என்று பொதுமக்களுக்கு கவனம் செலுத்தும் வகையில் இப்போ நாட்டு மக்கள் அனைவருமே முக்கிய அப்டேட்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 1 முதல் 1ஆம் தேதி முதல் பல விதிமுறைகள் இந்தியாவில் மாறுகின்றன. இந்த மாற்றங்கள் பொதுமக்களை நிதி ரீதியாக நேரடியாக பாதிக்கும். ஆகஸ்ட் 1 முதல் சிலிண்டர் விலை மற்றும் வங்கி கணக்குகளில் மாற்றம் வரும். அதே போல் யூபிஐ கட்டணங்கள் தொடர்பாக பெரிய மாற்றங்கள் வரவிருக்கின்றன. அதுபோல் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது சிலிண்டர் விலையில் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. ஏற்கனவே ஒவ்வொரு மாதமே சிலிண்டர் விலையில் மாற்றம் வருவது வழக்கம். அந்த வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் வரும். கடந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 60 ரூபாய் குறைக்கப்பட்டது. அதே போல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலை மாறுமா அல்லது அப்படி இருக்குமா அப்படின்றத மக்கள் எதிர்பார்க்குற நிலையில் இதில் மாற்றத்துக்குன அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வைத்தவர்களுக்கு முக்கியமான மாற்றம் வருகிறது. ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா தேதி முதல் எஸ்பிஐ வங்கி பல பிராண்டு கிரெடிட் கார்டுகள் பார்த்தீங்கன்னா இலவசமாக விமான விபத்து காப்பீடுகள் நிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா யூகோ வங்கி, அதேமாதிரி சென்ட்ரல் வங்கி, கரூர் வைசா வங்கி, அதேமாதிரி அலகாபாத் வங்கி மற்றும் எஸ்பிஐ ஆகிய சில எலைட் மற்றும் பிரேம் கார்டுகள் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி அல்லது 50 லட்சம் காப்பீடுகள் வழங்குகின்றன. ஆனால் இந்த சலுகை கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எரிபொருள் விலையில் மாற்றங்கள் வரப்போகுது. எரிபொருளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு விலையில் போலவே சிஎன்ஜி மற்றும் பிஎன்ஜி விலையிலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மாறும். அதே போல் விமான எரிபொருள் விலைகளும் மாற்றம் ஏற்படும். இது விமான டிக்கெட் விலைகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த எரிபொருள் விலைகள் அதிகரித்தால் சாமானிய மக்களுக்கு நிதி இழப்பீடு செய்யப்பட்ட வாய்ப்புள்ளதாக இப்போ தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதேமாதிரி யூபிஐ பரிவர்த்தனையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யூபிஐ விதிமுறைகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாறுகின்றது. அதன்படி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற மொபைல் செயல்களில் யூபிஐ பரிவர்த்தனைகளில் மாற்றம் வருகிறது. இதன்படி உங்கள் யூபிஐ செயலில் இருந்து ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே நீங்கள் பேலன்ஸ் சரிபார்க்க முடியும். அதே போல் ஆட்டோபே பரிவர்த்தனைகள் இப்போது காலை 10 மணிக்கு முன் மதியம் வரை 1 மணி வரை பார்த்தீங்கன்னா 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மற்றும் இரவு 9:30 மணிக்கு மேல் பிறகு மட்டுமே செயல்படுத்த முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வங்கிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா வங்கி விடுமுறை ஒவ்வொரு மாதமே வங்கி விடுமுறை நாட்கள் தொடர்பான பட்டியல் வெளியிடப்படும். அதன்படி ஆகஸ்ட் மாதத்துக்கான வங்கி விடுமுறை பார்த்தீங்கன்னா பட்டியல் வங்கிகளுக்கு மொத்தம் 15 நாட்கள் விடுமுறை வருகிறது. எனவே
வங்கி தொடர்புடைய வேலைகள் ஏதேனும் இருந்தால் விடுமுறை நாட்கள் பற்றி தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஃப் கணக்கிலும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட்டுகளும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களாக நீங்கள் வந்து 6 மாதங்களுக்கு நீங்கள் வந்து வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கட்டாயம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற புதிய ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. 6 மாதத்துக்கு ரேஷன் கார்டு எதையும் வாங்காமல் இருந்தால் அந்த ரேஷன் கார்டை வந்து ரத்து செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படியில் நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு புதிய விதிமுறையின் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இப்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரருக்கும் ரூபாய் 5 வருடத்துக்கும் KYC சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. யாராவது இந்த செயல்முறையை தவறிவிட்டால் அவருடைய ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தை பார்த்தோன்னா KYC அப்டேட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது. இந்த விலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாற்றங்கள்லாம் வந்து வரப்போகுது. இந்த மாற்றத்துக்கான பொதுமக்களுக்கு கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ரேஷன் கடைகளுக்கும் ஒரு சில அப்டேட்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அரிசி, கோதுமை இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து குறைத்து விட்டு கேஸ பொருட்களை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஒரு அட்டைக்கு 3 கிலோ கோதுமைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்றத உத்தரவும் வந்து போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் இப்போ ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு வந்து வாங்குறீங்க அப்படின்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் திட்டத்தை மத்திய அரசு 2029 ஆண்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நம் நாட்டில் சுமார் 80 கோடி மக்கள் ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ இலவச தானியங்களை கோதுமை, அரிசி, தானியங்கள் பெறுகின்றனர். இதனால் புதியதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நிறைய பேர் போலியான ஆவணத்தை வைத்து ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பிக்க முயற்சிக்கின்ற நிலையில் இதில் தான் ஒரு சில மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் இப்போ தான் KYC அப்டேட் பண்ணால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து வாங்க முடியும். அதே மாதிரி ஆதாருடன் மொபைல் எண் வந்து நீங்கள் வந்து இணைக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு பொருட்களை வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதற்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த மாற்றங்கள்லாம் வந்து வரப்போகுது. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. புதிய உத்தரவின் அடிப்படையில் அனைவருமே இந்த உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த மாற்றங்கள்லாம் வந்து வரப்போகுது. ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.